சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம ஞாபகம் வந்தாலே நம்ம எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஈவன் தோ மெட்டா அப்படின்னு ஒரு நேம் வந்தாலும் ஸ்டில் பீப்புள் வந்து ஐடென்டிஃபை பண்றது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டாமினேட் பண்ணது சோசியல் மீடியால. அதுல நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் எந்த ஆடியன்ஸ் நம்ம எடுக்கணும். ஆப் அண்ட் டெக்னாலஜி நீங்க எடுக்கிறப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் அப்படிங்கிறது மேஜர் கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ். இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஆன்லைன்ல எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பர்டிகுலரா சோசியல் மீடியால இருக்கும். அதுக்கு டேட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு 2.5 hours வந்து ஆவரேஜா இந்தியன்ஸ் ஆர் ஸ்பெண்டிங் ஆன் சோசியல் மீடியா. சோசியல் மீடியாங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் சேர்த்திக்கும். அதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டதுல இருக்கிறாங்க அப்படின்ட்டு 6 hours வந்து கையில போனோட இருக்காங்க அப்படிங்கிறது ஆவரேஜா வரும். ஸோ அப்போ அந்த 2.5 hours ஆவரேஜா அதில் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா நம்ம அதில் போய் மார்க்கெட்டிங் பண்ணாதான் நம்ம அவங்களை ரீச் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் வெரி ஹியூஜ் டேட்டா. 2.5 hours கம்மி கிடையாது. அப்போ எப்படி போய் நம்ம ரீச் பண்ண போறோம் அப்படிங்கிறது வில் ஸ்டார்ட் வித் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா பார்ப்போம். ஒரு 4 பிளாட்ஃபார்ம் நம்ம பார்க்க போறோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், தென் யூடியூப். இந்த 4லயும் வந்து நம்ம எப்படி ப்ரொமோஷன் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதனால வந்து என்னன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அதுல தான் ஆட் ஒன்று சேர்த்து நம்ம கவர் பண்றோம். ஃபேஸ்புக் அண்ட் மெட்டால எப்படி ஆட் ஜென்ரேட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ நார்மலா வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்னு வந்து ஆர்கானிக், இன்னொன்று வந்து பெய்டு. நார்மலா வந்து என்ன ஆர்கானிக், பெய்டு. ஆர்கானிக்னா என்ன, பெய்ட்னா என்ன? யாருக்கு காசு கொடுப்பீங்க? மெட்டா காசு கொடுத்து என்ன பண்ணுவீங்க? ஆட் கிரியேட் பண்றது. ஸோ ஆர்கானிக் அப்படிங்கிறது என்னன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு அக்கௌண்ட், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா நான் போய் ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க, ஓடிபி வரும், நான் எல்லாம் கொடுத்துருவேன். உடனே ஒரு போஸ்ட் நான் கிரியேட் பண்ணி போட்டேன் அப்படின்னா இட் இஸ் அன் ஆர்கானிக். அதுக்கும் லைக் வரலாம், கமெண்ட் வரலாம், ஷேர் வரலாம். இட் இஸ் அன் ஆர்கானிக். இது நான் ஃபேஸ்புக்கு பணம் கொடுத்து நான் ஒரு போஸ்ட் போட்டு அது மூலமா சில அவுட்புட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எய்தர் வந்து அந்த போஸ்ட் அதிக பேர் பார்க்கணும், இல்ல எனக்கு ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எனக்கு ஒரு என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா அது வந்து பெய்ட். ஸோ ஆர்கானிக்காவும் அதே ப்ராசஸ் தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்கொயரிஸ் ஜென்ரேட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுல வந்து தேர் இஸ் அ லிமிடேஷன்ஸ் மீனிங் என்னன்னா ஃபேஸ்புக் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறது கம்மியாக தான் ரீச் பண்ண வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஆடுன்னு போனோம்னா நம்ம பிசினஸ் தேவையான அமௌண்ட் ஆஃப் இதை எடுக்கலாம். ஸோ எல்லாமே தெரியும், ஃப்ரீ அப்படிங்கிறது இந்த உலகத்துல வந்து ஒரு லிமிடேஷன் தான். எல்லாமே பெய்டு தான் இருக்கு. அதனால வந்து நம்ம பெய்டு போறத இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல பண்றோம். ஆர்கானிக் வாஸ் சக்சஸ்ஃபுல் பிஃபோர் கோவிட், இல்ல இந்தியாவில் ஜியோ வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சக்சஸ்ஃபுல். ஏன்னா யாருக்கும் எந்த இதுவும் தெரியாது, கம்மியான யூசர்ஸ் தான் உள்ள வருவாங்க அப்படிங்கிறப்ப இது. இப்ப எத்தனையோ யூசர்ஸ் வர்றதுனால எல்லா கம்பெனியும் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த கம்பெனி பார்க்கறான், இப்ப இத்தனை யூசர்ஸ், எவ்வளவு யூசர்ஸ் இருப்பாங்க ஃபேஸ்புக்ல? சும்மா அசியூம் பண்ணுங்க, கண்டிப்பா தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்ட்டு. க்ரோர்ஸ்ல ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்லுங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளவு? இதை சொன்ன அதை கேட்கிற, அதை சொன்ன இதை கேட்கிற. உலகத்தோட பாப்புலேஷன் கண்ட்ரிஸ் இருக்கு வேர்ல்டுல? 180. சும்மா அசம்ஷன் எல்லாம் விடுவோம், ஒருத்தர் சொல்லுங்க. 190க்கு மேல 150, 170, 160. Arivali and Sonu, how many countries are in this world? How many countries are in this world? Without looking at Google, tell me. எவ்வளவு? இப்ப ரிப்பீட் பண்ணுங்க சோனு, வால்யூம் இப்ப கிளியர். சரி, ஓகே. 190 பிளஸ் கண்ட்ரிஸ் வந்து இருக்கு. அது சில இதுல வந்து
அங்கீகரிக்கப்படல இல்லை டிஸ்பியூட்ல இருக்கு, இப்படி எல்லாம் வந்து சொல்ற மாதிரி இருக்கும். 190+ கண்ட்ரிஸ் அண்ட் லெஸ் தென் 200 அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை கண்ட்ரி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கலாம்? 800 crores இருக்கும். அரௌண்ட் 600 to 800. எனக்கு தெரிஞ்சது வந்து 600 மினிமம் என்னமோ இருக்கு. 600 to 800 crores of people living in this world. இந்தியா சைனா லாஜிக்கா தான். இந்தியா சைனாவே 300 பக்கம் வந்துடுறதுனால மீதி எல்லாம் சேர்ந்து ஒரு 2 கண்ட்ரியே 300 வந்ததுக்கு அப்புறம் மீதி 188 கண்ட்ரி சேர்ந்து வந்து இன்னொரு 300 வச்சிட்டோம்னா 600 to 800 இருக்கும். அப்ப இதுல வந்து ஃபேஸ்புக்ல இருக்கிற யூசர்ஸ் அவங்கள ரெண்டா பிரிப்பாங்க. ஃபேஸ்புக் யூசர்ஸ் எப்படின்னா, இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு நான் 2 வருஷம் உள்ளே போகல அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ்புக் யூசர். நான் வந்து டெய்லியும் வந்து ஃபேஸ்புக் உள்ள ஒரு லாகின் பண்ணி வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? மறுபடியும் பார்த்துட்டு சொல்லுங்க, கிளியரா கேக்குதா இல்லையான்னு. கொஞ்சம் கிளியரா கேக்குதா இப்ப? Retail, sir. Oh, better, right? Is it better? Yes, sir. Okay, fine. Because unga voice the சில சமயம் break ஆதான் பார்த்தேன். Okay, so world populationல active users, non active users னு பிரிப்பாங்க. One time நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி Facebookல வந்துட்டீங்கன்னா you are a Facebook user. But how many times you are logging in டெய்லிமா ஃப்ரீக்வெண்டாவா இல்லை 3 days அதை பேஸ் பண்ணி ஆக்டிவ் யூசர்ஸ்னு வைக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப நான் ஒரு டேட்டாவே நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஃபேஸ்புக் ஆக்டிவ் யூசர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இஸ் ஓவர் 3 பில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அவன் மந்த்லி ஒரு தடவையாச்சும் லாகின் பண்ற ஆளுகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பில்லியன். அப்படின்னு எவ்வளோ கோடி? 300 கோடி. 300 கோடி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இருக்குங்கன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட பாப்புலேஷன் எவ்வளோ? 600 கோடி அப்படிங்கிறோம். அதுல 300 கோடி ஆஃப் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் யூசிங். அது ஒருத்தர் 2 வச்சிருப்பாங்க, 3 வச்சிருப்பாங்க. நம்ம அப்படி போக வேண்டாம். ஒரு ஜென்ரலா எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு டேட்டா வந்து இவங்க காமிக்கிறாங்க 2024 early அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்போ ஏன் இது இவ்வளோ பாப்புலர்னு சொல்றதுக்கு அதர் ரீசன். ஸோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். மேபி இன்ஸ்டாகிராம் ஆக்டிவ் யூசர்ஸ், அது வந்து 3 பில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். Joining Facebook and WhatsApp in this elite year with major user bases in India, US and Brazil. அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக டாமினேட் பண்ணுது. 300 கோடி ஃபேஸ்புக்கில் 300 கோடி, இன்ஸ்டாகிராமில் 300 கோடி இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்து மெட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் போனீங்கன்னா இன்னும் அதிகமாக வரும். கரெக்டுங்களா? லாஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் என்னன்னா இதில் ஒரு யூசர் தான் வச்சிருப்போம் ஒரு நம்பருக்கு. நீங்கள் அதில் வந்து டூப்ளிகேட் இது வரும். ஸோ அதனால இவனும் 3 பில்லியன் தான் போடும். 2.3 டெய்லி. ஆனால் இதுதான் ஆக்சுவல் யூனிக்காக இருக்கிற நம்பர்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் வச்சிருக்கிற கம்பெனியில் 300 கோடி ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, 300 கோடி இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, 300 கோடி வாட்ஸ்அப். அப்போ இவன் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா சேம் பர்சன் 3லயும் இருப்பாங்க. மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைச்சா ஆவரேஜா 300 கோடி எடுத்துட்டீங்கன்னா இவங்க வந்து ரீச் பண்ண வைக்க முடியும். மினிமம் 300 கோடி. அப்போ நான் 3லயுமே ரீச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்லேயும் ரீச் பண்றேன் அப்படின்னா 900 crore யூசர்ஸ் வந்து நான் ரீச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நான் 3லயுமே ஒரு ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுக்குறப்ப என்ன ஆகும்? ஃபேஸ்புக்லேயும் வரும். அப்போ நான் ஃபேஸ்புக் லாகின் பண்ணா அந்த ஆடை பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணால் அதே ஆடை பார்ப்பேன், வாட்ஸ்அப்பில் பண்ணால் இப்போ ஆடு கொண்டு வர்றாங்க. அப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ ஆட் வந்துட்டு இருக்குல்ல, ஸ்டேட்டஸில் ஏதோ ஆடு வந்துட்டு. ஸோ 900 crore பீப்புளுக்கு நான் என்னால் ஆடு காமிக்க முடியும். இது வந்து இவங்களோட வெரி ஸ்ட்ராங். இது நீங்கள் லிங்க்டின் எடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ இருக்க போகிறதில்ல, ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வச்சுருக்காங்க. கூகுள் அஃப்கோர்ஸ் அது ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அதுவும் வேணால் இப்போ ஒரு ரஃப் இதுக்கு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா இது இதில் போட்டால் இன்னைக்கு லேட்டஸ்ட் உங்களுக்கு தெரியும். 5 பில்லியன் யூசர்ஸ் குளோபல். அப்போ இவங்க என்ன, அது 500 கோடி இவங்க. பட் என்ன இருந்தாலும் இதில் கூகுளும் நிறைய வருவாங்க. ஏன்னா கூகுளோட இன்னொரு ப்ராடக்ட் மெயினாக என்னது? கூகுளோட இன்னொரு ப்ராடக்ட் மெயினாக யூஸ் பண்ணுறவங்க யூடியூப். யூடியூப் எடுத்து பாருங்க, நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது இதுதான். யூடியூப், கூகுள் 2.7 பில்லியன்.
ஸோ அதில் ஒரு 500, இதில் ஒரு இது. ஃபேஸ்புக் அண்ட் ஏன் 2 பேரும் டாமினேட் பண்ணுறாங்க ஆட்ல? நம்ம படிக்கிறதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கூகுள் ஆட் படிக்கிறோம், மெட்டா ஆட்ஸ் படிக்கிறோம். ஏன்னா 2 பேருமே சேர்ந்து 800, 1000 கோடி பக்கம் இண்டிவிஜுவலாக யூசர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அத்தனை நேரத்துக்கு காமிக்க போகிறது இல்லை. பட் ஒரு கம்பெனியை ஏன் அவங்க ஃபேமஸாக ஆடுக்கு போகிறாங்கன்னா அதான். அப்புறம் நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா பெய்ட் அண்ட் ஆர்கானிக் அப்படின்னு படிக்கிறோம். ஆர்கானிக்ல அவனுக்கு தெரியும் பெய்ட்ல தான் தே வாண்ட் டு ஜென்ரேட் அ பிஸ்னஸ். அப்போ ஆர்கானிக்ல நீங்க என்னதான் பண்ணினாலும் உங்களை ரீச்சை வந்து அவனே லிமிட் பண்ணிடுவாங்க. அவங்க அல்காரிதம் அப்படிதான் ஒர்க் பண்ணும். இதுல மட்டும்தான் நம்மளோட அதிக பேர்த்துட்டு கொண்டே அவங்க காமிப்பாங்க. அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும். ஸோ ஃபேஸ்புக் எல்லாரும் இப்போ அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? 2 இருக்கும் நம்மளுக்கு. என்னது? பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். அடுத்து என்ன அக்கௌண்ட் இருக்கு? போயிருக்கீங்களா? ஃபேஸ்புக்ல ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்கா? இருக்குங்களா? பிசினஸ் அக்கௌண்ட் தனியா இருக்கா? பிசினஸ் பேஜ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் அன் அக்கௌண்ட், இட் இஸ் அ பேஜ். ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு. நீங்க ஒரு இமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு வச்சு உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உள்ள போறீங்க. போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போய் தான் பேஜ்னு நம்ம கிரியேட் பண்ண முடியும். தட் இஸ் ஃபார் பிசினஸ். பிசினஸ்க்கு அக்கௌண்ட்ங்கிறது தனியா கிடையாது. இன்ஸ்டாகிராம்லயும் அதே தான். உள்ள போறீங்க, ஒரு அக்கௌண்ட்ல உள்ள போறீங்க. அங்க போயிட்டு வந்து யூ கேன் ஸ்விட்ச் டு பிசினஸ் அக்கௌண்ட் ஆர் கிரியேட்டர் அக்கௌண்ட். ஒரு ஐடி பாஸ்வேர்ட் அது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், இதுவா அதுவா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அதே மாதிரி தான். ஒரு அக்கௌண்ட் அது வந்து நார்மலா பர்சனல் அக்கௌண்ட். அதுல இருந்து பிசினஸுக்கு தனியா வேணும்னா பிசினஸ் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் கிரியேட் மோர் தென் 1 பேஜ். ஒரு அக்கௌண்ட்ல எத்தனை பேஜஸ் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். புரிஞ்சுங்க? ஸோ நீங்க பர்சனல் அக்கௌண்ட்ல என்னென்னலாம் பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இதுல வந்து என்னன்னா நீங்க எப்பவுமே அக்கௌண்ட்ல நீங்க கிரியேட் பண்ணா ரியல் போட்டோ வச்சுக்கோங்க பர்சனல் இதுல. ஏன்னா அவங்க வெரிஃபிகேஷன் ஏஐ வந்து வெரிஃபிகேஷன் கேட்ட திடீர்னு பிளாக் பண்ணும். உங்களோட லைசன்ஸோ இல்லை ஏதோ ஒன்று ஆதார் கார்டோ கொடுங்கன்னு கேட்பாங்க. போட்டோஸோ இல்லை ஏதோ பர்த் டேட் இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்பவுமே. ஏன்னா ரொம்ப முக்கியமான டைம்ல திடீர்னு பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ரெக்கவர் பண்ண முடியாது. ப்ரூஃப் வந்து இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாது. அதனால மோஸ்ட்லி இதை கொடுத்து வச்சு பண்ணிக்குவாங்க. சில பேர் வந்து கம்பெனியோட போட்டோ போடுவாங்க. ஏன்னா பர்சனலாக அவன் கம்பெனி போடாதீங்கிறாங்க. இட் இஸ் யுவர் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். அதுல போய் நீங்க கம்பெனி போட்டோ போடாதீங்க. போடலாம், போடாங்கல்ல. யாருக்கு அது பிளாக் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணா இதுவும் அதுவும் மேட்ச் ஆகல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு அது பண்ணிக்கலாம். இது நான் பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட் எப்படி பிரிக்கிறாங்க? லெஃப்ட் சைடெல்லாம் ஒரு மெனு மாதிரி இருக்கும். மிடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் எல்லாமே இதுல வந்துட்டு இருக்கும். ரைட் சைடில் சம் ஸ்பான்சர்ஸ், அதர் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். மேலே வந்து பாத்தீங்கன்னா ஹோம், ரீல்ஸ், மார்க்கெட் பிளேஸ், குரூப்ஸ், கேமிங் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. இந்த மெயின் மெனுவை ஆக்டிவ் பண்ணு. இந்த டாட்ல நீங்க போனீங்கன்னா கிரியேட் போஸ்ட், ஸ்டோரி, ரீல், லைஃப் அப்டேட், பேஜ், ஆட், குரூப், ஈவெண்ட், மார்க்கெட் பிளேஸ் லிஸ்டிங் இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஃபேஸ்புக்ல நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? டைரக்டா இந்த இடத்துல போயிட்டு ஒரு போஸ்டோட நம்ம போட்டு விட்டுருப்போம். இதுதான் நார்மலா நம்ம பண்ற ஒரு. ஸோ இப்போ நான் போஸ்ட் போடுறது எல்லாத்தையுமே தெரியுமில்ல? அதில் ஏதாவது இது இருக்குங்களா? டவுட்ஸ் எதுவும் இல்லை. வாட்ஸ் இன் அவர் மைண்டை நம்ம எழுதுவோம். இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோவோ இல்லை ஃபோட்டோவையோ வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணி டேக் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு அக்கௌண்ட் அதை அவங்க உள்ள கொண்டு வர்றது. கெட் மெசேஜஸ் அந்த சிடிஏ மாதிரி இந்த போஸ்ட்டை பார்த்தவங்க வந்து உங்களுக்கு மெசேஞ்சரில் மூலமாக அனுப்பணும்னா இது இமோஜிஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக இது இருக்கிறது. கெட் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் இதுக்கு உங்களுக்கு வரும். இப்போ போஸ்ட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம போஸ்ட்டே போடுறது இல்லைங்க. இதில் வி ஆர் நாட் ஆக்டிவ் இன் ஃபேஸ்புக். கடைசியாக பாருங்க 7th August 2025 போட்டோம். ஸோ இது வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். பட் ஃபேஸ்புக்கில் யூசர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. நீங்கள் ஆர்கானிக்காக வந்து பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை, அதனால நம்ம விட்டுட்டோம். பட் நீங்கள் அது வந்து
சைக்கலாஜிக்கா யாராச்சும் பாக்குறாங்க, நம்ம அக்கௌண்ட்டை பாக்குறாங்க அப்படின்னா நீங்க பண்ணலாம். பட் எனிவே திஸ் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பர்சனல் அக்கௌண்ட்லயும் ஃபுல்லா பிசினஸ் தான் போட் பண்ணணும், கம்பெனி பத்தியே போட் பண்ணணும். யாரோ ஒருத்தர் பார்க்கட்டும், ஏன்னா இது வந்து கம்பெனிக்காக கிரியேட் பண்ண பர்சனல் அக்கௌண்ட். அதனால என்னன்னா எத்தனையோ பேர்த்து ஆட் பண்றது, யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு போய் ரீச் ஆகும் அப்படிங்கறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? பிகம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன் ஜஸ்ட் 4 months. ஆர் யூ ரெடி டு பிகம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்? வெதர் யூ ஆர் a fresh graduate, paid course பண்ணி இது எல்லாம் போடணும். ஒரு இமேஜ் அப்படின்னு போட்டு நம்ம இந்த இடத்துல பூஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் நார்மலா ஒரு போஸ்ட் போடுறது. அப்ப நம்ம ஃபேஸ்புக்ல இருந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா போஸ்ட் ஸ்டோரி போடலாமா? ஸ்டோரி பார்த்துருக்கீங்களா எல்லாம் போடுறது அப்படின்ட்டு? கிரியேட் ஸ்டோரி இந்த இடத்துல போயிட்டு நீங்க பண்றது. போஸ்ட் பண்ணலாம், ஸ்டோரி பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? நீங்க பண்ணிருக்கீங்க, you can create a group, you can create marketplace, you can create events, you can create reels, you can create page. இது எல்லாமே இதில் வரும். இதில் தேவையில்லாதெல்லாம் நம்ம விட்டுறாங்க. முக்கியமாக நம்ம மார்க்கெட்டிங் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட், மார்க்கெட் பிளேஸ், குரூப், ஆட். நம்ம அஃப்கோர்ஸ் அது தனி சப்ஜெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது இதில் என்ன சொல்லுங்க, இன்னொன்று பேஜஸ், பிஸ்னஸ் பேஜ். ஸோ அப்போ நம்ம மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக் மூலமாக நம்ம பண்ணணும்னா இந்த இடத்துல தான் நம்ம பண்ண முடியும். எய்தர் நான் ஒரு போஸ்ட் போடுவேன், ஃபுல் ஸ்டாக் படிங்க, ஜாவா படிங்க அப்படின்ட்டு ஒரு இமேஜோ வீடியோ வச்சு போடுவோம். ஸ்டோரி கிரியேட் பண்ண முடியும். ஸ்டோரி இஸ் நத்திங் பட் 24 hours அது அப்படியே டிசப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ரீல்ஸ் அதே தான். ஸ்டோரி பதில் ரீல்ஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது வந்து வீடியோ ஃபார்மேட்டில் 20 seconds இருந்ததுன்னா ரீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் 20 seconds மேலே போச்சுன்னா அது வீடியோ மாதிரி இருக்கும், யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஸோ 18 to 20 seconds மேக்ஸிமம் வச்சு அது பண்ணுவேன். குரூப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபேஸ்புக்கில் குரூப் அப்படிங்கிறது என்னன்னா, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் குரூப். நீங்கள் இப்போ நிறைய குரூப்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் ஜாப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்கன்னா இத்தனை ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் குரூப்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோயம்புத்தூர் ஜாப்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, அந்த நேம்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். சார்ட் பை இல்லை பீப்புள்ல சர்ச் பண்ணுறேன் சார், குரூப்ஸ்ல சர்ச் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்றது, 12K மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 12,000 மெம்பர்ஸ் வந்து அந்த குரூப்ல இருக்காங்க. நம்ம எப்படி வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, சிமிலர் டு தட் ஒன் ஃபேஸ்புக் குரூப்ஸ் 12,000 மெம்பர்ஸ். லேட்டஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் 4,900, 13,000, 9,000, 4,000, 3,500, 1K, 2.1K, 4.8. இதெல்லாம் போனோம்னா அது எப்படி எவ்வளவு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? லேக்ஸ்ல இருக்கிறதா பெரிய குரூப். மீது எல்லாமே சின்ன சின்ன குரூப் தான். தெரியல. கோயம்புத்தூர் ஜாப்ஸ்ல ஜாப்ஸ்னு ஓட்டினா நிறைய வரும். கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம போட்டு தேடுறப்போ அதுலயே வந்து 30,000. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குரூப்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி நிறைய பேர்த்து ஆட் பண்ண வைக்கலாம். அந்த குரூப்ல வந்து எல்லாரும் இப்போ நம்ம இந்த இதில் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 12,000 பேர் இருக்காங்க. 20+ போஸ்ட் பர் டே அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆக்டிவா இருக்காங்க. இங்கே 5 போஸ்ட், இங்கே 6 போஸ்ட், இங்கே 20. அப்போ இந்த குரூப்ல நான் எக்ஸாம்பிள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின். சில குரூப்ல வந்து அட்மின் போய் அப்ரூவல் பண்ணி கொடுப்பாரு, சில பேர் டைரக்டா விட்டுருவாங்க. யூ ஜாயின் அப்படின்னு டைரக்டா இங்கே வந்து சில இடத்துல அட்மின்ட்டு போகும். இப்போ நான் வந்து ஒரு 4 குரூப், ஒரு 5 குரூப் ஜாயின் பண்ணிக்கிறேன். 5 குரூப்பு கடைசி 6வது குரூப்பு ஜாயின் பண்ணி. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்மளை ஜாயின் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்க போடுற போஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வர இருக்கும். அந்த குரூப்ல போடுற போஸ்ட் வந்து நம்மளுக்கு டைம் லைன்ல நம்மளோட இதுல வர இருக்கும். நம்ம ஏதாவது போஸ்ட் பண்ணோம்னாலும்
அந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேருக்கு போகும். இப்போ நான் வில் கம் டு த லாஜிக் அகைன். இப்போ நான் இந்த குரூப்ல 12,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரி, லாஜிக்ல எப்படி ஒர்க் ஆகும் சோசியல் மீடியால பர்டிகுலரா மெட்டா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா என்னோட ஆடியன்சஸ் எல்லாத்துக்குமே போகும், அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே போகும். இப்போ இந்த இதில் பர்டிகுலரா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 2600 என்னமோ காமிச்சுங்களா? 2600 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏதாவது போஸ்ட் போட்டேன்னா 2600 பேருக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே தான் குரூப்புக்கும். நான் ஏதாவது போஸ்ட் போட்டேன்னா 12,000 பேருக்கு போகுங்கிறாங்க. இது 12,000 பேருக்கு போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள கேட்ட எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கலா அது பாசிபிளாங்கிறது தெரியல. நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம விசாரிக்க முடியாது இந்த போஸ்ட் வந்துச்சா இல்லையான்னு. அப்ப அவன் எப்படி காமிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தெரியுது எந்தெந்த அக்கௌண்ட் டெய்லி லாகின் பண்ணுவாங்க, எந்தெந்த அக்கௌண்ட் வீக்லி ஒன்ஸ் ஜாயின் பண்ணுவான். இப்ப எல்லாத்துக்கும் அவன் அனுப்பிச்சிட்டு இருந்தானா டெக்னிக்கலா தே நீட் டு ஹேவ் மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அத்தனை பேர்த்துக்கும் அவன் போஸ்ட் போடணும், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அவங்க லைக் கமெண்ட் கொடுத்தா ஒவ்வொன்றிலையும் போகும். அதே சமயத்துல அவன் கொண்டு போய் காமிச்சா தான் ஃபேஸ்புக்ல எல்லாரும் இருப்பாங்க. எந்த அப்டேட் எனக்கு வரலைன்னா நான் இதுக்குள்ள ஃபேஸ்புக்ல போறேன். ஸோ அவன் ரெண்டுமே மீட் பண்ணணும். ஆனா யாரு ஆக்டிவா இருக்காங்கிறத பேஸ் பண்ணி கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து எந்த போஸ்ட் வைரல் ஆகுது, நிறைய எங்கேஜ் ஆகுது அப்படின்னா அவன் நிறைய பீப்புள் காமிக்கிறதுக்கு விரும்புவான். ஸோ நீங்க போடுற போஸ்ட் நல்லா இருந்ததுன்னா எங்கேஜ் ஆகுது அப்படின்னா தே வில் ஷோ இட் டு மோர் பீப்புள். இந்த 12,000 மட்டும் இல்லை, 12,000 மேலே. ஸோ அசியூம் தட் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் எடுத்துக்கோ. நீங்க போடுற போஸ்ட் வந்து அசியூம் 12,000 மெம்பர்ஸ்க்கு ரீச் ஆகுது. அவங்க எல்லாமே ஆக்டிவா இருக்காங்க. டைம் லைன்ல போனோம் அப்படின்னா வந்துருது. ஒருத்தருக்கு முன்னாடி வரும், ஒருத்தருக்கு பின்னாடி வரும், ஆனா வந்துருது. அதுல வந்து ஒருத்தர் வந்து இந்த 12,000ல ஒருத்தர் வந்து கமெண்டோ லைக்கோ பண்றாரு அப்படின்னா என்ன ஆகுனா அந்த ஒருத்தரோட ஃபாலோவர்ஸ் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 பேர்த்துக்கும் இந்த மெசேஜ் போகும். அப்போ 12,000 ஆல்ரெடி நம்ம போட்டது போயிடுது. பிளஸ் அதுல ஒருத்தர் மட்டும் லைக் பண்றாரு. அந்த ஒருத்தரோட ஃபாலோவர்ஸ் 1000 இதுல இல்லாதவங்க அதுல இருந்தாங்கன்னா அவங்க 13,000 டோட்டலா போகும். அப்ப இட் இஸ் கைண்ட் ஆஃப் வைரல் மார்க்கெட்டிங் மாதிரி. நீங்க ஒரு போஸ்ட் ஆர்கானிக்கா போடுறீங்க, இவ்வளவு தூரம் ரீச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியா மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ ஆனா 12,000க்கு ரீச் ஆகுதான்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாருமே நம்ம போஸ்ட்டை பார்ப்பாங்கன்னு தெரியாது. அவன் கொண்டு போய் காமிச்சாலும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. எல்லாரும் லைக் பண்ணா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆக்டிவா இருக்காங்களா, அதை இதை பாக்குறாங்களாங்கிறது தெரியாது. பிளஸ் வந்து அவங்களே வந்து மேபி ரீச் குறைக்கிறதுக்கும் பார்ப்பாங்க. நான் இப்படி ஒரு ஃப்ரீல வந்து நான் 13,000 பேர் பாக்குற மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா இதுலயே என்னால மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிருவேன். நான் ஒய் ஐ ஷுட் கோ ஃபார் பெய்ட் ஆட்ஸ். அதனால அவனும் வந்து லாஜிக்கலா ஒரு வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல கொண்டு காமிக்கிறதுக்கும் தே வில் பி ரெடி டு ஷோ இட் டு பீப்புள். ஏன்னா காமிக்கல அப்படின்னாலும் அவனுக்கு அவங்க ஆடியன்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால ரெண்டே மெயின்டைன் பண்ணி அவங்க கொண்டு போவாங்க. பேக் எண்ட்ல நம்மளுக்கு பெருசா தெரியுது. பட் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா நான் இந்த போஸ்ட்டை போடுறேன் குரூப்ல, அந்த டைம்ல ஆக்டிவா இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா எனக்கு ஒரு 10 பேர் பார்த்தாலும் இட் இஸ் எ பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். அப்ப எந்த குரூப்ஸ்ல எல்லாம் நீங்க ஆட் ஆகலாம் அப்படின்னா உங்க காம்படிட்டர்ஸோ உங்களோட ப்ராடக்டோ என்ன மேட்ச் ஆகுதோ அதுல போய் நீங்க பாருங்க. இப்ப ஜாப்ஸ் தேடுறவங்க இதுல இருக்காங்க. ஓகேங்களா? நான் போய் ஜாப்ஸ் சம்மந்தமா போட்டேன்னா ட்ரைனிங் சம்மந்தமா போட்டோன்னா கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, இவன் ஜாப் பார்க்கலான்னு பார்த்தா ட்ரைனிங் வந்து படிங்கிறாங்க, இரிட்டேட் ஆகிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் தெரியவே தெரியாது, ஏதோ வருதுன்ட்டு போயிடுவாங்க. இது என்ன குரூப் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அத்தனை குரூப் அவங்க ஆட் ஆகிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன, ஆமா நம்ம தான் 10 ஜாப் அட்டன் பண்ணி பார்த்தோம், ஒன்லி கிடைக்கல, சரி இப்போ ட்ரைனிங் ஆச்சு பார்க்கலாமே. அப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப குரூப்ல வந்து ஆர்கானிக்கா நீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா வெரி பெஸ்ட் இதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க போஸ்ட் போடுறது அதெல்லாமே பெருசா ரீச் ஆகாது. குரூப்ஸ்ல மட்டும் போட்டீங்கன்னா அவங்க அந்த ஆக்டிவ் பர்சன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பார்ப்பாங்க, ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஆர்கானிக்கா நீங்க பண்ணணும்னா இத்தனை இடம் இருக்கு. அதாவது போஸ்ட்ல இருந்து ஸ்டோரி, ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். ஃபேஸ்புக்ல ஸ்டோரி ஆர் ரீல்ஸ் வந்து பெருசா சக்சஸ் ஆகல கம்பேரிட்டிவ் டு இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆனவங்க. நான் அதில் ஒன்று இருக்கணுமேன்ட்டு. ஆனா இப்ப பிலோ 30 இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேஸ்புக்ல கம்மி. இப்போ வர்றவங்களாம் யாரும் அதில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. முதல்ல வந்து இதுலயும் இருப்பாங்க, அதுலயும் இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ வந்து கம்மியாகுது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு 10 பேர் என்கொயரி வரணும் அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. ஃபேஸ்புக்ல நீங்க பாட்டு போட்டுட்டே இருங்க.
எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம கம்பெனி வந்து ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த நேம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். 4 பேர் பார்ப்பாங்க, ஆப்பின் டெக்னாலஜி பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதோ போஸ்ட் போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால நம்ம ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றவங்க தான் பார்க்கணுன்ட்டு கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களும் பார்ப்போம். ஒரு பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, சரி ஓகே நீ போய் படிடா, இங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ரொஃபசர் ஹெச்ஓடி பார்த்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்டை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கரெக்டான ஆடியன்ஸ் தான் பார்க்கணுன்ட்டு இல்லை. இது ஒரு பிளாட்ஃபார்ம் மிக்சட் ஆஃப் எவ்ரிதிங். அதனால நீங்க பண்ணணும்னா போஸ்ட் ரெகுலரா போடுங்க. இந்த குரூப்ல ஆட் ஆயிட்டு குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஆர்கானிக்கா இதுதான் நம்ம மெயினா பண்ணணும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா பேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாம் நீங்க ஆட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து இது குரூப்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சுங்க. நம்மளே 2 குரூப்ல ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க குரூப்ல ஆரம்பிச்சு மெம்பர்ஸ் சேர்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி குட். நாம ஆரம்பிச்ச குரூப்ஸ் வந்து பாருங்க. ஓன் குரூப் இது 2 நம்ம ஆரம்பிச்ச குரூப்ஸ் மேனேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா. லாஸ்ட் ஆக்டிவ் 47 வீக்ஸ் இது விட்டுருக்கீங்க. ஆக்டிவாவே இல்லை இந்த குரூப். ஆனா இந்த குரூப் பாருங்க 1 ஹவருக்கு முன்னாடி ஆக்டிவா இருக்கு. நான் என்னன்னா ரைட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். நான் மேனேஜ் பண்றது இல்லை அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். 2500 பேர் இதுல இருக்காங்க. ஓகே. ஸோ ஈவன் தான் நம்ம அட்மின் அந்த மாதிரி இருந்தாலும் இத்தனை பேர் வந்து ஆட் ஆயிருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டே இருப்பாங்க. நம்ம வந்து என்னன்னா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்காக சும்மா கிரியேட் பண்ணலான்னு பண்ணதான். ஹெட்டிங் கூட மாற்றலைங்க. ஆனால் இது குரூப் ஆக்டிவாக இருந்து ஏதோ ஒன்று போஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணி இது மூலமாக நீங்கள் மெம்பர்ஸை சேர்ந்தீங்கன்னா வெரி வெல் யூ கேன் டெல் தட் இன்டர்வியூ நான் பாருப்பா ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், இத்தனை பேர்த்த ஜாயின் பண்ண வச்சிருக்கேன். அது ஒரு அச்சீவ்மெண்ட். சும்மா வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று சும்மாவே ஜாயின் பண்ணாலும் இது ஒரு நம்பரா நீங்க காமிக்கலாம். நீங்க இன்னொரு கம்பெனில இருந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் நீங்க இங்க இருந்து போறவங்களுக்கும் என்ன அப்படின்னா, பாரு இன்ஸ்டாகிராம்ல 200 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், 500 வச்சிருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக் குரூப்பை நானே கிரியேட் பண்ணி இத்தனை பேர்த்து இன்வைட் பண்ணி சேர்ந்திருக்கேன். அப்ப எனக்கு வந்து மார்க்கெட் இருக்கு. நிறைய பேர்த்து என்னோட குரூப்ல கொண்டு வரக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. நான் போடுற போஸ்ட் அவங்களை பார்க்க வைக்கிறதுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குன்ட்டு இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல காமிப்பேன். ஸோ அந்த பர்பஸ்க்கு நீங்க பண்ணீங்கன்னா குரூப்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு இது ரெவன்யூ மாத்திரக்கெல்லாம் இருக்குங்க. அது நம்ம இப்போதைக்கு ரெவன்யூக்கு நம்ம போக வேண்டாம், இதுக்காக போயிடும். ஸோ இது மாதிரி குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் குரூப்ஸ் இருக்குங்க. இப்போ ரியல் எஸ்டேட் எல்லாமே வாட்ஸ்அப்ல குரூப்ஸ் தான் வந்துட்டாங்க. அது ஏகப்பட்ட குரூப்ஸ் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் இதுல பார்த்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல ஆக்டிவா 13 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, எங்க உங்களுக்கு ஆடியன்ஸோ இன்ஃபுளுசரோ பார்ப்பாங்கன்னு தெரியாது. அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுல முருகேசன் ஒருத்தர் போட்டிருக்காரு, 6 மணிக்கு மேற்கே அதெல்லாம் போட்டிருக்காருன்னா யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் போட்டிருக்காங்க. இங்க 27 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, 1 ஹவருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஆனா இந்த என்கேஜ்மெண்ட் வந்து பெருசா ஆகல பாரு, கமெண்ட்ஸ் வரல. அது வந்ததுனாதான் உங்களோட சக்சஸ் அந்த இதுக்கு எங்க வந்திருக்குன்னு பார்க்கலாம். யாருக்காச்சும் 1 ஹவர் முன்னாடி போட்டதான், பட் என்கேஜ்மெண்ட் எதாவது ஆயிருக்கான்னு நான் பாருங்க தெரியுமா. ஒன்னோட எங்கேஜ் ஆகும். இங்கதான் ஒரு லைக் வந்துருக்கு, அதான் அவரே லைக் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ இத்தனை பேர் இருந்தாலும் இல்லை, பட் இந்த மாதிரி நான் கிளாஸ் இருக்கிற திடீர்னு நம்மளுக்கே பார்த்தோம் ஒரு லேண்டு பார்த்தனால ஆகும். அதனாலதான் சொல்றது எங்கேயோ ஒரு யாரோ ஒருத்தருக்கு நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. அதனால இதுல வந்து கண்டிப்பா குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணி போஸ்ட் போடுங்க. வேற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்றது இருக்கு. கிரியேட் ஈவெண்ட் போட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் அன் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை நீங்க ப்ரொமோட்டும் பண்ணலாம், இல்லை ஆர்கானிக்காவும் நீங்க போட்டுடலாம். ஸோ நீங்க ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி என்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, ஈவெண்ட்ஸ்ல போனீங்கன்னா யூ கேன் கிரியேட் அ நியூ ஈவெண்ட். இது வந்து லொகேஷன் பேஸ் பண்ணி ஆன்லைன் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இங்க பாருங்க, விவந்தா தாஜ்ல ஃபேஷனிஸ்டா அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. 21 ஃபெப்ரவரிக்கு 22 2 நாள் நடத்துறாங்க. எத்தனை பேர் போறாங்க இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது இப்பயும் உங்களுக்கு தெரியுது.
ஸோ இது மாதிரி இந்த லோக்கல்ல என்னென்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதனால ஈவெண்ட் நீங்களும் போய் கிரியேட் நியூ ஈவெண்ட்னு போட்டுட்டு ஆன்லைன் ஒர்க் ஷாப் அது மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா ஒரு நேம் தெரியும் எல்லாத்துக்கும், அவ்வளவுதான். அதை அட்டன் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளோட எய்ம் கிடையாது. அந்த நேம் தான் இதுல ப்ராப்ளம் ஆகும். நீங்க என்கொயரி ஜென்ரேட் பண்ணாதீங்க, உங்களோட கம்பெனி நேம் அங்கங்க போயிட்டு இருக்கும். அதுக்கு தான் இந்த ஃபேஸ்புக் வந்து நம்ம ஆர்கானிக்ல யூஸ் பண்றது. என்கொயரி வேணும்னா பெய்டுக்கு போனீங்கன்னா தான் பெஸ்ட். ஏன்னா அவன் நல்லா தெரியுமில்ல, அவனுக்கு வரப்போறது பிஸ்னஸ் ரெவன்யூவே பெய்டில் தான். ஆர்கானிக்லேயே பண்ணுவான். ஆர்கானிக் பண்ணா தான் நம்ம பெய்டுக்கு போவோம். அதனால கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்கல்ல, அதை வச்சு நீங்க என்டையர் பிஸ்னஸும் நம்மளால ரன் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் பேஜ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, யூ கேன் இது எல்லாமே உங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்டது வருது. நீங்க ஒரு ட்ரிப் போறீங்க, ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் லைக் கமெண்ட் ஷேர் இப்படிலாம் பண்ணுவாங்க. அதே அக்கௌண்ட்ல நீங்க பிஸ்னஸும் ப்ரொமோட் பண்றீங்கன்னா உங்களோட ரெண்டு இது தெரியற மாதிரி இருக்கும். இதுக்கு அதுக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் வேணுங்கிறக்கா ஃபேஸ்புக்கை என்ன பண்ணலாம்னா, பிஸ்னஸ்க்குன்னு தனி பேஜ்ன்னு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுல போய் உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தம் மட்டும் போடுங்க, அதுக்கு சில ஆடியன்ஸை நீங்க இன்வைட் பண்ணி உங்க ப்ரொஃபைல் எல்லாம் பார்க்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க போனீங்க அப்படின்னா இதுல போயிட்டு கிரியேட் பேஜ். ஸோ இப்போ நீங்க எல்லாமே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, பேஜ் வந்து இப்போ நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜ் கிரியேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம், நார்மலாக இது பிராண்டா ஆர்கனைசேஷனா என்ன கொடுக்கணுமோ வந்து நிறைய பேஜ் நான் கிரியேட் பண்ணங்காட்டி பண்ணல. பேஜ் அப்படின்னு ஒரு நேம் தான், நார்மல் நேம் சொல்லுங்க, மோகன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இருக்கா இல்லையான்னு சொல்லி டிக் இருந்தாலும் இருக்குன்றது. டாட்டோ ஹைஃபனோ எது அக்செப்டபிளோ அதை நார்மலாக கொடுத்தது. இது என்ன கேட்டகரிக்கு வருது? ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னு நான் போறோம்னா, ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை டைரக்டா, இல்லாட்டி இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீசஸா, இல்லை மோர் தென் ஒன் கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் க்ளோஸ். ஆனால் என்னன்னா நம்மளை டைப் பண்ண விடாது, அவன் கொடுக்குற கேட்டகரி தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ ஏன்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். இல்லை உங்களோட என்ன கேட்டகரியில் ஃபாலோ ஆவாங்கன்னு பார்த்து கண்டுபிடிங்க. இல்லை உங்கள் காம்படிட்டரோட ஃபேஸ்புக் பேஜ் போய் பாருங்க, அவங்க ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, கம்ப்யூட்டர் ரிப்பேர்ஸ், மேபி அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, முதல்ல நம்ம இருந்துச்சு. இந்த மாதிரி ஒன்று வைக்கலாம். ஸோ உங்கள் காம்படிட்டரோ இல்லை நீங்களோ டிசைட் பண்ணிக்கோங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறது. பயோ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 2 lines. What is this page about? It is a software training and placement. It is a real estate platform where we are selling a plots in Coimbatore. இது போட்டீங்கன்னா உங்களோட பேஜ் ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி தான் இந்த பேஜுக்கு ஒரு கவர் ஃபோட்டோ அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ பை டிஃபால்ட் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் இருக்குங்க எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணிட்டான்னு அது கேட்கும். அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி முடிக்கிறப்ப நெக்ஸ்ட் இப்படி கொடுத்துட்டு வர்றப்ப இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் இப்போ நம்மளுக்கு 2600 பேர் இருந்தாங்களா, ஷால் வி இன்வைட் அப்படின்னு கேட்காது. உண்மையாகவே இன்வைட் பண்ணுதா அப்படிங்கிறத ஒரு நோட்டிஃபிகேஷனில் போய் இருக்கும், அத்தனை பேர் பார்க்க மாட்டாங்க. பட் அவன் பண்ணிட்டான்னு கேட்டால் பெட்டர் அவாய்ட், நீங்கள் ரியலாக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படியே சொன்னதுதான், அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதை போட்டாலும் லைக் பண்ணுவாங்க. பட் இந்த அல்காரிதம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஓகே இவங்களோட ஒருத்தர் லைக் பண்ணியிருக்காரு பேஜில் போஸ்ட்டு, அப்போ அந்த மாதிரி ஆளுகளுக்கு உடனே நம்ம இந்த போஸ்ட்டை காமிப்போம்னு நினைக்கிறோம். அவங்க எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் கிடையாது. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உள்ள அவங்கள்ட்ட காமிச்சு நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள்ட்ட தான் நம்ம காமிக்கணும். ஸோ அப்போ ரியல் பிஸ்னஸ் ஆடியன்ஸ்ட்டை, ஐ மீன் உங்களோட ப்ராடக்ட் ஆடியன்ஸ்ட்டை கொண்டு காமிக்கிற பாருங்க. அது ஃபாலோவர்ஸ் அதிகமாக காமிக்கணும்னா யார் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இன்னைக்கு இருக்கிற ஃபேஸ்புக் வந்து அதிகமாக காமிக்கிறதுக்கு யார் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரியலாக என்ன நடக்குது அப்படின்னா, அல்காரிதம் வந்து பார்க்கும், இவங்க பிடிச்சிருக்கா, இவங்கள மாதிரி ஆள்கிட்ட கொண்டே காமிச்சிட்டே இருந்தால் இன்னும் நிறைய பேர் எங்கேஜ் ஆவாங்க அப்படிங்கிறது அது நினைக்கும். அது யார்கிட்ட கொண்டே காமிக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளுக்கு யார் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆடியன்ஸ் போய் பார்க்குறப்ப நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஃப்ரெண்டுங்கிறக்கா லைக் நிறைய போட்டுவிடுவாங்க. அதனால இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, கணக்கு காமிக்கிறக்கா இருந்தால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஏதாவது வெப்சைட் இருந்ததுன்னா. ஸோ பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணணும், ட்ரைனிங் சம்மந்தமான பேஜ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த பேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஆட் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம்.
இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு இதாக இருக்கு. நீங்க பார்த்து வந்து இனி பிஸ்னஸ் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. அதுல என்னென்னவெல்லாம் நம்ம பண்ண முடியும். அப்புறம் மெட்டா பிஸ்னஸ் சூட் இருக்கு. அப்புறம் ஆடுக்கு நம்ம போவோம். ஸோ ஆர்கானிக்கா நீங்க பார்க்கறது இதுதான். ஒரு நார்மலா ஒரு போஸ்ட் நீங்க போடுவோம். குரூப்ஸ்ல நீங்க இது கிரியேட் பண்ணுவீங்க. ஈவெண்ட்ஸ் ஏதாவது வேணா பண்ணிக்கலாம். மார்க்கெட் பிளேஸ் அதே தான் நான் சொல்ல மாட்டேன். மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா பையர் அண்ட் செல்லர் மீட் பண்ற இடம் தான் மார்க்கெட் பிளேஸ். இந்த காமன் நேம் வந்து கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்றது. இது எங்க நடக்குது? ஆன்லைன்ல ஏதாவது மார்க்கெட் பிளேஸ் சொல்ல முடியுமா? ஓலா, ஓஎல்எக்ஸ், அமேசான், பிளிப்கார்ட், அங்கேயே பையர் செல்லர் மீட் பண்றாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஏர்பிஎன்பி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் பிளேஸ் கைண்ட் ஆஃப் பிசினஸ் வந்து இருக்கு. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா இவங்களை கொண்டு வந்து நிறுத்துறது தான். நம்ம ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் எதுவும் பண்ணணும்னு இல்லை. ஸோ அமேசான் என்ன பண்றான்? செல்லர் எல்லாம் கொண்டு வர்றாங்க. நம்மளை மாதிரி பையர் எல்லாத்தையும் ஆட் மூலமா கொண்டு வந்துடுறாங்க. நம்ம போய் ஏதோ வாங்குறோம், அவங்களுக்கு கமிஷன் போகும். அமேசானோட பிசினஸே கமிஷன் மட்டும்தான். ஸோ அதனால மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேஸ்புக் என்ன பண்றான்? எங்கிட்ட ஃபுல்லா யூசர்ஸ் இருக்காங்க. அதுல யாரு விற்கிறீங்களோ வாங்க, யார் வாங்குறீங்களோ வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ லிஸ்ட் பண்றவங்க எல்லாமே விற்கிறவங்க. கிரியேட் நியூ லிஸ்டிங் அப்படின்னா விற்கிறவங்க. நம்ம இப்ப பாக்குறோம் மோஸ்ட்லி இது எதுக்கு வந்துச்சுன்னா ஆன்லைன்ல இல்லாததெல்லாம் இங்க பாக்குறதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் இதுன்னு போட்டிருக்காங்க. we are doing ஸ்டார் மேனுஃபேக்சரிங். இது உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே வாட்ஸ்அப்ல மெசஞ்சர்ல பேசிக்கலாம். இது கொஞ்சம் லோக்கல் ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கணும்னா நல்லா போகுது. ஈவன் ரியல் எஸ்டேட், இந்த கார், இது வெஹிக்கிள், இது எல்லாமே போகுது. இதுல நீங்க போனீங்கன்னா பையிங், ரியல் எஸ்டேட்ல அதான் நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலயும் போடலாம். போஸ்ட் போடுற இடத்துலயோ ஈவெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் பண்ணலாங்க. ரேட் வந்து சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாங்க. ஒன்று வந்து கொடுத்து இப்போ ஜிஎன் மில்ஸ் வடமதுரை ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் 2 பெட் இது அப்படின்ட்டு. ரெண்டல் இன்கம் 2 BHK நார்த் ஈஸ்ட் கார்னர் ஹவுஸ் ஃபார் சேல் அண்ட் மேட்டுக்குள்ள ரோட் நியர்லி 3 cent ஃபுல் ரெசிடென்ட் 65 lakh நெகோஷியபிள் கான்வியன் கார்பரேஷன். ஸோ நீட் இருக்கிறவங்க மார்க்கெட் பிளேஸ் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே வருவாங்க. போஸ்ட்ல வந்து எல்லாமே காமனாக வரும். போஸ்ட்லி நீங்கள் விற்கிறத பற்றி போடலாம். பட் ரியலாக வந்து விற்கிறது வாங்குறது இந்த இடத்துல வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் பெருசாக இல்லை. பட் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுறோம். பைத்தான் படி, ஜாவா படி, எங்கேயாச்சும் யாராவது யூஸ் இருக்குன்னு போட்டுறோம். அதனால நீங்கள் அப்படி குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து போடணும்னு இல்லை. உங்களுக்கு தேவை என்ன விற்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் போடும். மோஸ்ட்லி அந்த பிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு தான் நல்ல வேல்யூ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா. அந்த கண்ணில் பார்த்து அப்படியே வாங்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ நம்ம ட்ரைனிங் இதெல்லாம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அகைன் அந்த மாதிரி இருக்கலாம். நல்ல ஆனால் பார்த்து வாங்கணும். எகைன் எல்லா இமேஜஸ் போட்டு எல்லாம் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. இதில் பெரிய கார் ஒன்று எல்லாம் வர்ற மாதிரி வந்து வர வச்சு அட்வான்ஸ் வாங்கிட்டு கார் அப்புறம் பேப்பர்ல நம்மளும் பார்க்குறோம். ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். பட் நீங்க பார்த்துக்கணும். அதில் இல்லை அது ரேட் வந்து அப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று போடணும் அப்படிங்கிறது. அவங்க ரேட்டு காமிக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே ரேட் போட்டால் தான் உங்களுக்கு காமிக்கணும்னு இருக்கும். அதனால அந்த ரேட் போடுறது டாய்ஸா என்னன்னு தெரியல. 4 வீல் கஸ்டமைஸ் பண்றவங்க இருக்குது. கஸ்டமைசேஷன்ல ஒரே ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால இப்படி கொடுக்குறாங்க. பட் இது பெட்டரா தான் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் பிளேஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு நல்ல இதாக போகுது. ஆர்கானிக்கா நீங்க போடுறது எல்லாமே இதுல போஸ்ட் ஒன்று, குரூப்ஸ் ஒன்று, மார்க்கெட் பிளேஸ் ஒன்று. நம்ம நாளைக்கு வந்து என்னன்னா பிஸ்னஸ்க்கு என்னென்ன இருக்கு, பர்சனல் அக்கௌண்ட்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். பிஸ்னஸ்க்கு ஃபேஸ்புக் வந்து என்னென்னவெல்லாம் தர்றான், பிஸ்னஸ்க்குன்னு தனி ஒரு யூஆர்எல் தர்றாங்க, பேஜ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஆடு கிரியேட் பண்றதுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. நார்மலா அவன் வந்து என்னன்னா பிசினஸ்ட காசு வாங்குறதா அவனோட மோட்டிவ்.
நார்மலா யூஸ் பண்றவங்க நான் எதுவும் ஆடுக்குன்னு காசு வாங்க மாட்டேன். நீங்க ஆடு கொடுக்குறீங்கன்னா பிசினஸ்ல ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு டேட்டா ப்ராசஸ் இருக்கு. அதனால அவன் பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட ஆட் ரன் பண்ணி, என்கிட்ட ஆல்ரெடி இத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, 300 crore யூசர்ஸ் இருக்காங்க, நீ அதுல எந்த லொகேஷன்ல எப்படி வேணும் எல்லாம் சொல்லு, அந்த லொகேஷன்ல நான் கூட ஆட்டை காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதனால சக்சஸ். பட் அதே சமயத்துல ஒரு பொருளை வாங்குறதுக்காக யாரும் ஃபேஸ்புக்லயே வர்றதில்லை. புரியுதுங்களா? எல்லாரும் வர்றது கொஞ்சம் ஜாலியாக ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க இப்படிதான் வர்றோம். அதுல ஆடை காமிச்சு. ஆனா அதே சமயத்துல நீட் நம்மளோட பர்ச்சேஸ் யார் இந்த 300 கோடிக்குள்ள தான் இருக்காங்க. ட்ரைனிங் படிக்கணும்னாலும் இந்த 300 கோடிக்குள்ள, ரியல் எஸ்டேட்னாலும் இந்த 300 கோடிக்குள்ள தான் இருக்காங்க. இட் இஸ் அப் டு அஸ் ஹவு பெஸ்ட் வி ஆர் கிரியேட்டிங் தட். ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் வில் கிவ் யூ அ பிளாட்ஃபார்ம். புரியுதுங்களா? ஸோ நீங்க ஆடை கிரியேட் பண்ணி ரன் பண்ணுங்க, எங்கிட்ட இவ்வளவு யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த ஆடை கிரியேட் பண்ணி அதெல்லாம் சக்சஸ் இருக்கு, பண்றதெல்லாம் சக்சஸ் இருக்கு. இல்லாட்டி யாருக்கோ உங்களுடைய ஆடை காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு தேவையான ஆள்கிட்ட எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.